ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸான மாஸ் ஹீரோ தர்ஷன் அப்படிங்கிறவர் தன்னுடைய வெறித்தனமான ரசிகரை அடித்தே கொலை பண்ணியிருக்கிறார். ஸோ ஒரு விதத்தில் இது துர்சம்பவமாக இருந்தாலும் கூட நடிகர்கள் பின்னாடி கண்மூடித்தனமாக ஏதோ கடவுளுக்கு ஈக்குவலாக அல்லது கடவுளை விட அதிகமாக அன்பு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு விதத்தில் இது ஒரு ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மாஸ் ஹீரோக்கள் எல்லோருமே பண்ணாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதை அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ஒரு மாயையில் சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா ரசிகர்கள், அவங்களுக்கு அந்த மாயை பிம்பம் உடையும். சரி, ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தர்ஷன் அப்படிங்கிறவர் ரொம்ப கீழ்மட்டத்தில் கஷ்டப்பட்டு உயர்ந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்களோட திருமணமாகி குழந்தையெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறார், அவரோடையும் ரகசியமாக கொடுத்தன நடத்திட்டு இருக்கிறார். ஸோ இது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இந்த நடிகை இந்த தர்ஷனோடு சேர்ந்து ஒரு படம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. தர்ஷன் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க டைவர்ஸ் ஆனவங்க, ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தையும் இருக்குது, இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு போடுறாங்க. இதை பார்த்தோன்னே முதல் மனைவி கடுப்பாகி அவங்க கூட தர்ஷன் இருக்கிற ஃபோட்டோ குழந்தைங்களோட போட்டு இதுதான் உண்மையான குடும்பம்னு போட்டு இப்படி இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த ஒரு வெறித்தனமான ரசிகர் ரேணுகா சுவாமி அப்படின்ட்டு, ஸோ இங்கே ரேணுகான்னு பெண்களுக்கு தான் பேர் வைப்பாங்க, ஸோ அங்கே ரேணுகா சுவாமின்னு ஆணுக்கே பேர் வச்சுருக்குறாங்க. ஸோ அவர் தான் வெறித்தனமான ரசிகர். அவர் போய் பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் உண்மையான குடும்பம், நீ ஓடி போயிடு, எங்கள் தலைவர் பேரையே கெடுக்கிற அப்படின்னு பேச அவங்களும் ஏதோ ஒரு கமெண்ட் போட அதை ரொம்ப வாக்குவாதம் நடந்துருக்குது. ஸோ இதை அவங்க தர்ஷன்ட்டு சொல்லி எழுதிருக்கிறாங்க போல இருக்கு. அவருக்கு கடுப்பாகி இருக்குது. ஸோ கடுப்பாகி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவரை இத்தனைக்கும் அவர் ஃபேக் ஐடியில் தான் பேசியிருக்காரு, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஸோ கண்டுபிடிச்சி அங்கே கர்நாடகா மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ரசிகர் மன்ற விழா, நீ தான் பெரிய ஆளாக இருக்கிறல்ல வா அப்படின்னு தர்ஷன் அவரை கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு செம அடியே அடிச்சிருக்கிறாங்க. பெல்ட்டு கட்டி அடித்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நான் அடிக்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் போனேன், அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஒரு கால்வாயில் அவங்கள தூக்கி போட்டாங்க. ஸோ அதை யாரோ இந்த ஸ்விக்கி இவங்கெல்லாம் போகும்போது பார்த்துருக்குறாங்க, ஒரு மனித உடலை நாயெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை நடத்தும்போது வாலண்டரியாக 3 பேர் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தினால நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களா சரண்டர் ஆகுறாங்க. சரி, நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணி பார்த்தா ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு பின் முரணாக சொல்லும்போது அவங்களுக்கு சந்தேகம் வலுக்குது. ஸோ அப்போ இதில் தர்ஷன் தான் இவங்களுக்கு 10 லட்சம், ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்து இப்படி நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு பொறுப்பு ஏற்றுக்கோங்க, கோர்ட்டில் ஆகிற செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இது வரைக்கும் செய்தி வந்திருக்குது. ஸோ இந்த நேரம் அவர் அரெஸ்ட் பண்ண போனால் அவர் அந்த இடத்துலேருந்து 100-150 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்கக்கூடிய மைசூரில் ஜிம்மில் இருக்கிறார். ஸோ ஜிம்மில் வச்சு தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கும் இதுக்கும் ஒன்றுமே தெரியாது, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, அப்படியே கைகாலெலாம் நடுங்கிச்சான். அப்போ சிகரெட் கொடுங்க அப்படின்னு போலீஸ்கிட்டே கேட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவரை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை நடக்குது. அதுக்குள்ளே அவர் ரொம்ப மாஸ் ஹீரோன்றதுனால ரசிகர்கள் மூலமாக பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவர் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சிட்ட காரணத்தினால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு, ஷாமினாலும் போட்டு போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் மூடி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, தன்னுடைய வெறித்தனமான ரசிகரை தன் மீது அன்பு கொண்டதால் அவர் பேசுகிறாருன்னு கூட புரிஞ்சிக்க முடியாமல்
அவரை கொலை பண்ணதுக்கு காரணம் என்ன, எது அவர் கண்ணை மறைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் காமம். அதுதான் காம மகாசத்ருன்னு சொல்கிறது. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அப்பா அம்மாவை கெட்ட வார்த்தையை திட்டினா கூட பெருசாக அது கூட சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் தன்னுடைய மனைவியை திட்டினா தாங்க முடியாது. காதலி திட்டினா இன்னும் தாங்க முடியாது. கள்ளக்காதலினா கேட்கவே தேவையில்லை. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குது. ஏன்னா கள்ளக்காதலிக்காக மனைவியை கொலை பண்ணுறது, கள்ளக்காதலனுக்காக கணவனை கொலை பண்ணுறதெல்லாம் தினசரி நியூஸ் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அது ஒரு வினாடியில் எப்படி கண்ணை மறைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதோடைய பலனாக இப்போ தர்ஷனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு அந்த நடிகை பவித்ரா கவுடாவை கூட அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா அவங்க பேரே பவித்ரா. பவித்ரானா பவித்திரமானவள், தூய்மையானவள்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டைவர்ஸ் ஆகி தனியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே திருமணமான ஒருவனோடு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வரும்பொழுது அந்த மனைவியோடைய சாபம் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நமக்கு மேலோட்டமாக பார்த்தா சரி இவங்க கொலை பண்ணாங்க அதனால் அரெஸ்ட் பண்ணாங்க இப்படி தான் தோணும். ஆனால் இதுக்கு பின்னாடி சூக்ஷ்மமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு நாளாக அந்த மனைவியோடைய வயிற்றெரிச்சல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வயிற்றெரிச்சல் கொடுத்த சாபமும் இதற்கெல்லாம் ஒரு காரணம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பொறாமை. என் கணவன் இன்னொரு பொண்ணோட ஜோடியாக இருக்கிறார் அப்படிங்கிறத தாங்காமல் தான் முதல் மனைவி இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அது போட்டதும் ஒரு காரணம். அடுத்தடுத்த சம்பவம் நடந்து கொலையில் முடிந்து இப்போ அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ அவர் முதல் மனைவியை பார்த்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் முதல் மனைவியும் பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ முதல் மனைவிக்குமே அது நஷ்டம்தான். ஸோ அங்கே மக்கள் எல்லாம் வந்து அவருடைய படமே இங்கே ஓடக்கூடாது, டிவியில் கூட போடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தப்பான ஒருவர் வந்து ஹீரோவாக இருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பிரபலமானவர் என்ன சொன்னார்னா தியாகராஜ பாகவதரோட ஒப்பிட்டார். தியாகராஜ பாகவதர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். ஸோ அப்போ அவரை பற்றி தப்பாக கிசு வந்து ஒரு நாளிதழில் எழுதுகிறாங்க. ஸோ அதனால் கோபம் கொண்டு அந்த நபரை ஆள் வச்சு அவர் கொலை பண்ணி அதோடு அவருடைய மார்க்கெட் போயிடுச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. திரும்பி வரும்போது மார்க்கெட்டே கிடையாது. கடைசியில் பாட்டு பாடி பிச்சை எடுத்து சாகிற ஒரு நிலை. அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு அனாதை பிணமாக தான் அவர் போகிறார். அவங்க தம்பி மட்டும் கடைசியில் கூட இருந்தார் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க, கரெக்டு தான். ஆனால் அந்த ஆத்திரத்தை அதிகமாக தூண்டக்கூடியதே காமம் தான். அது மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறத மட்டும் யாருமே சொல்கிறதில்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், பெரும்பான்மையான கொலைகள் காமத்தினால தான் நடக்குது. ஆக்சுவலாக எல்லா கொலையுமே காமத்தினால தான் நடக்குதுன்னு சொல்கிறார். ஏதோ ஒரு காரணம், கள்ள தொடர்பாக இருக்கலாம், லவ், ஏதோ ஒன்றுத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த எச்சரிக்கையை தான் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லார் முன்னாடியும் தன் மனைவியை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா ஒரு ஆணுக்கு கோபம் வருமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க மகாபாரதத்தில் திரௌபதியை. சபையினர் முன்னாடி துரியோதனனுடைய நண்பன் கர்ணன் சொல்கிறான், வாடா என் நண்பன் மடியில் வந்து உட்காருடி, நீனா 5 பேரை கட்டிக்கிட்டவ தானே, நீனா பத்தினி அப்படின்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ கோபம் வரும் எல்லாருக்கும். அப்பையும் தர்மர் அமைதியாக இருப்பார். பிரியமான சகோதரனே அப்படின்னு தான் துரியோதனனை கூப்பிடுவார். ஸோ அங்கே கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, நீ எந்த இடத்தில் மிக மிக அமைதியாக இருக்கணும். எங்கே கோபம் பயங்கரமாக தூண்டப்படுதோ அங்கே தான் நீ ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஆனால் அது ஒரு செகண்டில் நடக்காது. முன்கூட்டியே நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணணும். என்னென்ன சூழ்நிலையிலலாம் எனக்கு கோபம் வரும், அந்த சூழ்நிலையை கண்ணு முன்னாடி ஓட்டி அந்த இடத்துல அமைதியாக நான் எப்படி கையாள்வேன் அப்படிங்கிறத பல முறை நீங்கள் ரிஹர்சல் பண்ணணும். ஸோ அதுக்கு கடவுள் ஒன்று சமீபமாக முரளியில் சொல்லியிருப்பார். இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு சொன்னாலும் எல்லோருக்குமே இது பொருந்தும். கோபத்தில் 3 வகை இருக்குது. ஒன்று டட்டால் புட்டால்னு வெடிக்கிறது, பாத்திரத்தெல்லாம் தூக்கி கட்டாசுறது, அடிக்கிறது, கொலை பண்ணுறது, அந்த மாதிரி போகிறது. இன்னொன்று அந்த மாதிரி கிடையாது, வார்த்தையில் மட்டும் பயங்கரமாக கோபமாக பேசுகிறது. இன்னொன்று 3வது சூக்ஷ்மமானது,
அது வந்து கோபமாக வெளிப்படாது, பட் அதாவது வார்த்தையாக வெளிப்படாது, கோபமான வார்த்தைகளாக வெளிப்படாது. ஆனால் சாதாரண வார்த்தையே கொஞ்சம் சத்தமாக வரும். இங்கே வா, இங்கே வா அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது இல்லைன்னா அப்படி கண்ணை காட்டுறது, அப்படியும் எதுவும் இல்லாட்டினாலும் அந்த முகத்தில் அந்த கட்டுப்பு தெரிகிறது, சூக்ஷமான கோபம். ஸோ இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு, பெரும்பான்மையானவர்களுக்கு முதல் 2 கேட்டகரியிலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. 3வது கேட்டகரி இன்னும் இருக்குது. அதையும் நீங்கள் வெல்லணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளை நாங்கள் அப்பான்னு தான் சொல்லுவோம். ஹிந்தியில் அப்பாவை பாபான்னு சொல்கிறோம். பாபான்னு சொன்னால் பார்த்தாது, இனிமையான பாபான்னு மனசால் சொல்லுங்கள், 1 செகண்டில் அந்த கோபம் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே கோபம் மட்டும் இல்லை, கோபத்தை தூண்டுவதற்கு காரணமாக அந்த காமம் இருக்குது. அப்போ இதை எப்போ தடுத்து இருக்க முடியும்னா, அந்த கவர்ச்சி. ஒரு திருமணம் ஆகிட்டாலே ஒருத்தன் சாமியார் மாதிரி தான். ஆக்சுவலாக பிராமண சமுதாயத்தில் வந்து திருமணம் செய்யும்போது காசிக்கு போகிறேன்ட்டு மாப்பிள்ளை போவார், கூட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அவங்க ஒரு காமெடியாக இப்போ நினச்சிட்டு பண்ணாலும் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஒரு ஆண் பெண் 2 பேருமே திருமணமான பிறகு ஒரு சன்னியாசியாகத்தான் இருக்கணும் இல்லையா? அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. எப்படி ஒரு அப்பா இவர் தான் கடைசி வரைக்கும், அம்மா இவர் தான் கடைசி வரைக்கும், அது மாதிரி மனைவினா கடைசி வரைக்கும் இவங்க தான், கணவன்னா இவங்க தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த புலன் இன்பத்திற்கு நீ அதுக்கப்புறம் கவனம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் அந்த முதல்ல அந்த ஒரு சலனம் வருது பாருங்கள், அங்கேயே நீங்கள் வெட்டணும். உங்களுடைய மனசில் வரக்கூடிய அந்த ஆசையை வெட்டணும். வெட்டலைன்னா கடைசியில் இப்படி மனிதனை வெட்டி ஜெயிலுக்கு போகிற நிலைமைக்கு அழைச்சிட்டு போயிடும். ஸோ காமத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் விடவே விடாது. அது மனைவியோட காமம் வைக்கும்போது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் உங்கள் மனைவியோடு நீங்கள் காமத்தில் ஈடுபடுறீங்களோ அன்றைக்கி எல்லாம் அடுத்த நாளே உங்கள் வீட்டில் சண்டை வரும். ஆனால் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, காமம் இல்லாததுனால தான் சண்டை வருது அப்படின்றது. ஆனால் அந்த மாதிரி காமம் இருக்கும்போது கண்டிப்பாக சண்டை வரும். கணவன் மனைவிக்கு இடையிலையோ அல்லது அந்த குடும்பத்தில் வேறு யாருக்கோ கூட இருக்கலாம், குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஏன்னா அமைதியை அதிகமாக கெடுக்கிறது காமம். கரெக்டு தானே? இல்லை நிம்மதியாக தூங்கக்கூட முடியல, அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஏன்? மனம் அமைதியாக இருந்தால் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். பேசுவாங்க, ஒருத்தனை நீங்கள் திட்டிட்டு வந்தாலும் கான்சன்ட்ரேஷன் வராது. ஆனால் அதை விட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கெடுக்கக்கூடியது இந்த காமம், காதல், இதெல்லாம். அப்போ அமைதி அங்கே கெடுது. அப்போ அமைதி வாயுமண்டலம் வைப்ரேஷன் கெட்டு போயிடுச்சு, அசாந்தி வைப்ரேஷன் பரவிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சண்டை தானே வரும். ஸோ இதை புரிஞ்சிக்கணும். ஸோ திருமணத்திற்கு முன்பும் காமம் இல்லாமல் இருப்பதை போல் திருமணத்திற்கு பிறகும் காமம் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனிதர்களுக்கு இல்லை. சரி, குறைஞ்சபட்சம் மனைவியை தவிர மற்றவர்களை பார்ப்பதை, கணவனை தவிர மற்றவர்களை பார்ப்பதையாவது நிறுத்தணும். ஆனால் இங்கே காமத்தில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக மற்றவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சிந்தனை தான் வரும். அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, காமத்தையே மொத்தமாக விட்டால் மட்டும்தான் மற்றவர்களையும் நீங்கள் தப்பாக பார்க்காம இருப்பீங்க. அப்போ மொத்தமாக விடுறது எப்படி அப்படின்னா, உடலை பார்த்தால் தான் காமம் வருது. நீங்கள் அழியக்கூடிய உடம்பே கிடையாது, அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ எந்த அளவுக்கு உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா வெளி உலக கவர்ச்சியிலிருந்து விலகி ஆத்மாவில் பலம் நிரம்பும். ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும் பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற பலகீனமான உணர்வுகள், எண்ணங்கள் வராது. ஸோ அதை மீறி உங்களுக்கு காமம், கோபம் இதெல்லாம் வருதுனாலே ஆத்மா பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மா பலம் பொருந்தியதாகத்தான் ஆரம்பத்தில் கடவுள் படைக்கிறார். அப்போ இந்த பூமியே சொர்க்கமாக இருந்தது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்களே, கடவுள் ஏன் காமத்தை படைத்தார்? கடவுள் காமம் இல்லாத உலகத்தை தான் படைத்தார், சக்தி நிரம்பிய உலகத்தை படைத்தார். அப்படி சக்தி நிரம்பியவர்களை தான் நாம் இன்றைக்கி கோயில் கட்டி தெய்வம்னு வழிபட்டுட்டு இருக்கிறோம். லக்ஷ்மி, நாராயணன், ராமர், சீதை, இவங்கெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். இது அவங்க மட்டும் கிடையாது, 33 கோடி தேவதைகள். ஆனால் அந்த தேவதைகள் எங்கே போனாங்க? எங்கேயும் போகல. மறுபிறவி எடுத்து வரும்போது 2500 வருஷம் கழிச்சு சக்தியை இழக்கும்போது அவங்க பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாறுறாங்க.
எப்படி அது ஆகுது அப்படின்னா, சொர்க்கத்தில் ஆத்மாவாகிய நான் கண்கள் மூலமாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும். நரகத்தில் வரும்பொழுது, அதாவது 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது. அதுக்கு காரணம் ஆத்மான்றதை மறந்துடுறோம். ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். ஸோ அதை நாம் வெளியில் இப்போ தேடுறோம். ஆனால் அதன் சொரூபமாகத்தான் நாமே இருக்கிறோன்றதே மறந்துட்டோன்ற விஷயத்தை தான் கடவுள் சொல்கிறார். ஏன்னா நரகத்தில் ஆத்மாவில் இருந்த அமைதி காணாமல் போனதுனால அமைதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடுறீங்க புலனின்பங்கள் மூலமாக. ஸோ அது உங்களுக்கு தற்காலிகமானதாகவும் ஏமாற்றக்கூடியதாகவும் தான் இருக்கும். உங்கள் புத்தியை கெடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அது ஆனந்தம் கிடையாது, மயக்கம் வெளியில் கிடைக்கிறது. அந்த மயக்கத்தின் உச்சம் தான் காமம். அதுதான் மனிதனை இந்த அளவுக்கு மிருகமாக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு உச்சக்கட்ட நடிகர் ஒரு கொலை பண்ணால் அவருடைய இமேஜ், அவருடைய வாழ்க்கை எல்லாமே போயிடும். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் போயிடும், மனைவியுடைய வாழ்க்கையும் போயிடும். அப்படிங்கிறது மைண்டில் ஸ்லைட்டாக வந்தால் கூட அதை விட அதிகமாக என்னுடைய லவர் எப்படி சொல்லிட்டான், என்னுடைய லவர் எப்படி சொல்லிட்டான், விடக்கூடாது, அந்த கோபம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது அவர் முதல்ல கேட்கல. இதுதான் முக்கியமான விஷயம். ஏற்கனவே மனைவி சொல்லியிருப்பாங்க, குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க, சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல், ஆனால் கோபம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அது இவர் போட்ட கமெண்ட்டில் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது இவர் போட்டதுனால தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்குது, உள்ளே இருக்குது, அதை அவர் சரி பண்ணலை. சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? அவங்கள விடணும். ஸோ விடவும் முடியாது. ஏன்னா அது ஒன்ஸ் தொடர்பு ஏற்படுத்துறது ஈஸி, அதை கட் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், புதியதாக உறவுகளை உருவாக்காதீங்க. ஏன்னா இப்போ கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கமாக மாறுற நேரம். ஆத்மா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போய் வேறு உடலை எடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஆத்மா மேலே போகணும். எப்படி போகணும்? கலியுகத்தின் எந்த ஞாபகமும் இல்லாட்டினா தான் ஆத்மா மேலே போகும். இல்லைன்னா இங்கே பேயாலையும் அல்லது மறுபடியும் பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்கும். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மாவாகிய என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் மேலே வந்துடுவேன். கூடவே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலிருந்து உன் புத்தி முற்றிலும் விலகிற காரணத்தினால, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அந்த பரிசுத்தமான சொர்க்கத்தில் பிறவி எடுத்து அளவற்ற சுகத்தை அனுபவிப்பேன். அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும், அழகு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே சதா காலமும் ஆனந்தம் இருக்கும், தெய்வீக குணம் இருக்கும். மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்குமே. அதனால தான் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னு எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு நம்மை தயார்படுத்துகிற. அப்போ ஒரு உச்சக்கட்ட நடிகராலேயே இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, ஏன் நடிகராலேயே அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு ரிஸ்க் அதிகம் இல்லையா? இதனால் அவருடைய வாழ்க்கையே அழியுது, இதெல்லாம் இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் வந்து தப்பிச்சிடலாம். பெரிய நடிகருக்கு வந்து வாழ்க்கையே போச்சு. சாதாரண மனிதனுக்கு அந்தளவுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. அப்போ இழக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த காமம் அவரை மிருகமாக மாற்றுதுன்னா, நாம் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காமத்தோடு அப்படிங்கிறதுல கவனம் வைங்க. ஸோ இறைவனை நினைக்க நினைக்க எல்லாரையும் சகோதர ஆத்மா அப்படின்னு ஆத்மாவில் மட்டும் கவனம் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது வர ஆனந்தத்தின் முன்னாடி வெளி உலக சிற்றின்பம், காமம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் காமம் வெளியில் இருக்கிற ஆனந்தம் எப்படி இருக்குன்னா, அப்படியே சல்லுன்னு கிராஃப் மேலே ஏறும், அப்புறம் அப்படியே சல்லுன்னு இறங்கும். இது அப்படி கிடையாது, ஒரே சீராக இருக்கும். ஏன்? இது உங்களை விட்டு ஏமாற்றி போகாது. ஏன்னா நீங்களே ஆத்மா தானே. ஸோ நான் ஆத்மான்னு உணர்றீங்க. ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா உங்களை ஏமாற்றிட்டு எங்கேயும் போக போகிறதில்ல, அவர் அழிய போகிறதில்ல, ஏமாற்ற போகிறதில்ல. அவரை நினைக்க நினைக்க உங்களுக்கு ஆனந்தம் வரதான் போகுது. ஆனால் அவர் கூட பேசணும், அவர் பேசுகிறத கேட்கணும். அப்போ தான் அவரை பற்றி நமக்கு தெரியும். இல்லாட்டினா ஏதோ ஒரு ஜட பொருளை லைட்டை பார்த்த மாதிரி ஆகிடும். அப்போ அவர் பேசுகிறது, அவர் தான் சொல்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து நான் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். அது மட்டும் சொல்லலை, தினம் தினம் நீங்கள் என்ன ஆனாலும் அன்பாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த 3வது வகை கோபம் கூட இருக்கக்கூடாது, இனிமையான பாபான்னு சொன்னாலே போயிடும். இந்த மாதிரி நிறைய யுக்திகளை சொல்கிறார்.
ஸோ இந்த ஞானத்தை தான் முரளி அப்படின்னு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.